ஆங்கிலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ப்ரிப்போஷன். அதாவது இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை முன்மொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் பக்கத்திலேயே வந்து அந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிப்போஷன் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அந்த வகையில் ப்ரிப்போஷனை வந்து ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணிலாம், டைமை பேஸ் பண்ணி, பிளேஸ் பேஸ் பண்ணி, டைரக்ஷனை பேஸ் பண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டைமை பேஸ் பண்ணி என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? டைம் பேஸ் பண்ணி 3 வகையில் இருக்குங்க. அட், ஆன், இன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ அட்டில் பேஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, யூஸ்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டைம்ஸ், எக்ஸாம்பிள் அட் 5 PM அப்படிங்கிறது. அதே ஆன் அப்படின்னா யூஸ்ட் ஃபார் டேஸ் அண்ட் டேட், எக்ஸாம்பிள் மண்டே ஆர் ஜூலை 4th அப்படின்னு சொல்லிட்டு மண்டே டேஸ்க்கும் டேட்டுக்காகவும் வந்து ஆன் யூஸ் பண்ணுறாங்க. அதே இன் ஏன் இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா லாங்கர் பீரியட், எக்ஸாம்பிள் இன் ஜூலை இன் 2023. ஸோ அந்த மாதிரி லாங்கஸ்ட் பீரியடுக்காக வந்து இன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் வாங்க. அட் த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அட் 10 AM. ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அட் 10 AM. செகண்ட் பாருங்கள், ஷீ கோஸ் டு பெட் அட் மிட் நைட். ஓகேவா? ஷீ கோஸ் டு பெட் அட் மிட் நைட். ஐ வில் கால் யூ அட் லஞ்ச் டைம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அட் பயன்படுத்தணும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்கிற இடத்துல நம்ம வந்து அட் பயன்படுத்தி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இதுதான் ஆங்கிலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிறைய இடத்துல இதை மாற்றி யூஸ் பண்ணியிருப்போம். இனிமேல் கரெக்டாக டைம் யூஸ் பண்ணும்போது அட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டைப் பார்க்கலாம் வாங்க. ஆன் மை பர்த்டே இஸ் ஆன் March 15th. ஓகேவா? நம்ம வந்து ஆன் எப்போ பார்த்தோம், டேட்டுக்காகவும் டேஸ்க்காகவும். ஸோ மை பர்த்டே இஸ் ஆன் March 15th. வி ஹாவ் அ பிக்னிக் ஆன் சாட்டர்டே. இங்கே டே வந்து வருது. ஸோ இங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணணும். வி ஹாவ் அ பிக்னிக் ஆன் சாட்டர்டே. த ரிப்போர்ட் இஸ் டியூ ஆன் ஃப்ரைடே. ஓகேவா? இந்த இடத்துல ரிப்போர்ட் வந்து ஃப்ரைடேக்குள்ளே கொடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆன் தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? அட்டுக்கும் ஆணுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டைப்போட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த டைப்பில் இன் வந்து ஐ வில் விசிட் மை ஃபேமிலி இன் டிசம்பர். அதுக்கப்புறம் ஷீ கிராஜுவேட்டட் இன் 2020. வி யூஷுவலி கோ ஆன் வெக்கேஷன் இன் த சம்மர். இந்த மாதிரி ஒரு லாங் பீரியடை நம்ம சொல்கிறப்ப அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக இன் தான் பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு 3 எக்ஸாம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த 3 டைப்பும் வந்து எனக்கான வீடியோஸில். ஸோ வந்து வீடியோ புரியல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.